அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணிட்டு ஸோ $76.90 வரைக்கும் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் நேற்று வந்து ஒரு சரியான மூவ்மெண்ட் வந்து இல்லை. ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9 to 5. ஸோ எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது எது அப்படின்னா மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து ஸோ நைட் 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் வந்து, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து செல்லிங். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான், ஒரு பெரிய நெகட்டிவோ இல்லை பாசிட்டிவோ இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ஓப்பனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து ஆயிருக்கு. ஸோ இது கண்டினியூஸாக எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக மறுபடியும் பை எடுக்கிறதுக்கு தான் பாசிபிள். ஒரு பெரிய செல்லிங் க்ளோசிங் வந்து இன்னும் வைக்கலை. அதாவது பார்த்தீங்கன்னா January 3rd லோ வந்து $72.75. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஸோ பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ நேற்று நம்ம ட்ரா பண்ணியிருந்தா அதே ரெசிஸ்டன்ஸ் தான் இன்றைக்கும் ஒர்க் ஆக போகுது, 6428. ஸோ நேற்று அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 points 128 points பக்கம் டவுன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6428, சப்போர்ட் வந்து 6249. ஸோ இது எப்படி வந்து ஒர்க் ஆகும், எந்த மாதிரி பேட்டர்னில் வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக்லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு கப் பேட்டர்னில் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு கப் பேட்டர்ன் சார்ட், கப் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு, கப் அண்ட் ஹேண்டில் சார்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கேப் 6428 to 6499 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. நேற்று வந்து ஒரு டெம்பரவரி செல்லிங் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் செல்லிங் கிடையாது. ஸோ எப்போ செல்லிங் ஆகும், கன்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடம் அதான் பார்த்தீங்கன்னா 6249க்கு கீழே வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சாதான் ஸோ கண்டினியூஸாக செல்லிங் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் மோடில் தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலே நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லை இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு லோவை பிரேக் பண்ணாலோ ஸோ செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் வந்து 6249. ஸோ இந்த 6249 வந்ததுக்கப்புறம் 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஸோ பையிங் வந்து போகலாம். ஸோ அதோட டார்கெட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 200 points 6499 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வைக்கிற மார்க்கெட் இதையுமே தாண்டி க்ளோஸுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு செல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்டிங் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 6499 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் 15 minutes கேண்டில் கண்டினியூஸாக க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ தாராளமாக வந்து நம்ம வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 6428, செகண்ட் டார்கெட் 6499. ஸோ இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நிறைய ஸ்டாப் லாஸ் போட்டு செல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேலே போகிற மார்க்கெட் ஸோ எந்த இடத்துல போயிட்டு ரிட்டர்ன் ஆகுங்கிறது அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி வந்து கிடையாது. ஏன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்கனால. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்று கொஞ்சம் வந்து பை தான், ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஸோ இன்னைக்கு ஓப்பனும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஓப்பனிங் தான் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் மேபி 310.6 கிராஸ் பண்ணால் ஒரு 340 360 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வேணால் இருக்கலாம் நேச்சுரல் கேஸில். ஸோ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே இடத்துல தாங்க இருக்குது. அவ்வளோவா வந்து ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் கிடையாது. செல்லுக்கும் பைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனுங்கிறது இல்லை. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு கான்சல்டேஷன் தான், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளாக தான் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ காப்பர் நினச்ச மாதிரி தான் போகுது. பட் 786.95க்கு வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும்னு நினச்சேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகிடுச்சு. ஸோ 812க்கு மேலே மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் வச்சது அப்படின்னா 832 833 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.
நன்றி, வணக்கம்.